Can epicycle definition? Can epicycle definition யாராச்சும் படிங்க. சொல்லு படிப்பா. An epicycloid is curve generated by a point on the circumference of a circle when it rolls on outside of another circle without slipping. Okay. ஸோ சைக்ளாய்டு, எபிசைக்ளாய்டு, ஹைப்போசைக்ளாய்டு மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட்ல வர மாதிரி தான் வரும். ஒரு ரோலிங் சர்க்கிள் சைக்ளாய்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல ரொட்டேட் ஆகும்போது நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ்ல ஒரு பாயிண்ட் ரேஸ் பண்ணுவோம். சைக்ளாய்டுன்றது ஒரு சின்ன சர்க்கிள் வந்துட்டு இன்னொரு சர்க்கிளுடைய அவுட்டர் சர்ஃபேஸ்ல ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? ஹைப்போசைக்ளாய்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே சேம் ரோலிங் சர்க்கிள், டைரக்டிங் சர்க்கிள் இருக்கும். அது வந்து இன்சைட் ஆஃப் தி அனதர் சர்க்கிள்னு வரும். ஸோ மூணுக்கும் டெஃபினேஷன் இதுதான். அன்னைக்கு நான் உங்களுக்கு அனிமேஷன்ல போட்டு காமிச்சேன். ஞாபகம் இருக்கா? கண்ணு ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த எபிசைக்ளாய்டு எப்படி டிரா பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்னன்னு எடுத்துக்கலாம் எபிசைக்ளாய்டுக்கு. அப்புறம் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். So epicycloid definition: epicycloid is a curve generated by a point on the circumference of the circle when it rolls along the outside of the another circle without slipping அப்படின்றது. ஓகேவா? சோ இதுக்கு கொஸ்டின் எடுத்துக்கலாம். So construct an epicycloid of rolling circle 50 mm diameter and directing circle 180 mm diameter. So epicycloid டைரக்டா கொஸ்டின்ல அப்படியே கேட்டாங்க. So rolling circle diameter நம்மள்ட்ட இருக்கு. அடுத்தது இங்க டைரக்டிங் சர்க்கிளுடைய டயாமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு சர்க்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ அதனுடைய ரேடியஸ் எடுத்து சர்க்கிள் வரையணும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு சர்க்கிள் வந்து நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் ஒன்று காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோலிங் சர்க்கிள்ன்றது 50 mm டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அப்ராக்சிமேட்லி ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல ஒரு ரோலிங் சர்க்கிள் இருக்க போகுது. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இன்னொரு சர்க்கிள் பேர் என்ன? டைரக்டிங் சர்க்கிள் கொடுத்துருக்காங்களா? ஸோ டைரக்டிங் சர்க்கிளுடைய ரேடியஸ் அப்ராக்சிமேட்லி கம்பல்சரி இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டைரக்டிங் சர்க்கிள் வந்துட்டு இருக்க போகுது. புரியுதா? புரியுதா? சோ இப்போ இந்த சர்க்கிள் என்ன ஆக போகுது அப்படின்னா, இது மேல வந்து ரொட்டேட் ஆக போகுது. ஓகேவா? சோ இதுக்கு மேல வந்துட்டு இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆக போகுது. சோ அப்ப நமக்கு என்ன கர்வ் ட்ரேஸ் ஆகும் அப்படின்றதான் வந்துட்டு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். புரியுதா? சோ இதுல நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம இந்த 50 180 mm டயாமீட்டர்ல 90 mm சர்க்கிள் வந்து நம்ம ஃபுல் டயாமீட்டர் நம்ம வரைய வேண்டியது இல்லை. சோ நமக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னா, சம்வேர் இதனுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து, ஸோ இந்த சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கு அப்படின்னா, ஸோ இதுக்கும் இது வந்து சம் ஆங்கிள் தான் மூவ் ஆகும். ஏன்னா இதனுடைய டயாமீட்டர் பெருசு, இதனுடைய டயாமீட்டர் சின்னது. ஸோ அதனால இது ஒரு 4-5 ரெவல்யூஷன் சுத்தினா மட்டும்தான் இது ஃபுல் சர்க்கிள் கவர் பண்ண முடியும். நமக்கு என்ன சொல்றாங்க, எபிசைக்கிள்ல ஒரே ஒரு ரெவல்யூஷன் மட்டும் தான் சுத்த போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி இது ஒரு ரெவல்யூஷன் சுத்திச்சு அப்படின்னா இந்த இடத்துல மேபி இவ்வளவு தூரம் வந்து முடியலாம். ஸோ அவ்வளவு தூரத்துல வந்து முடியுது அப்படின்னா
ஸோ நமக்கு சம்வேர் சர்க்கிள் எந்த இடத்துல வரலாம் அதிகபட்சம்? ஸோ இங்கிருந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, ஸோ இங்க வந்துட்டு அதிகபட்சம் இவ்வளவு தூரம் வந்து முடியுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 1 ரெவல்யூஷனுக்கு இவ்வளவு தூரம் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்ப நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள ஆங்கிள் மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஸோ இவ்வளவு தூரம் தான் நமக்கு மேக்ஸிமம் ரொட்டேட் ஆக போகுது அப்படின்னா, ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்க, இங்க இருந்து இங்க. ஸோ இதுக்கு இடப்பட்டதுக்கு என்ன ஆங்கிள் அப்படின்றத மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம்னா போதும். ஸோ இந்த தீட்டா வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இவ்வளவு தூரம் தான் நமக்கு என்ன ஆக போகுது? ரொட்டேஷன் கிடைக்க போகுது. ஸோ அப்போ தீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஆங்கிள் ஈக்குவல் டு ரொட்டேஷன் ஆங்கிள், ஆங்குலர் மூமெண்ட், அதாவது ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் இன்டூ 360. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஸ்மால் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி ரோலிங் சர்க்கிள். ஸ்மால் ஆர்ன்றது ஓகேவா? அடுத்தது கேபிட்டல் ஆர்ன்றது என்னவா இருக்கும்? பதில் சொல்லி யாராச்சும்? ரேடியஸ் ஆஃப் தி டைரக்டிங் சர்க்கிள். புரிஞ்சுதா? ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. சோ இப்போ இந்த சம்ல வந்து நமக்கு ஆங்கிள் எவ்வளவு வரும் அப்படின்னா, ஆங்கிள் ஈக்குவல் டு, சோ ஸ்மால் ஆர்ன்றது எவ்வளவு? 50ல பாதி 25வா? 50ல பாதி எவ்வளவு? 25 சார். ஓகே, 25 டிவைட் பை 180ல பாதி 90 இன்டு 360 போட்டோம்னா எவ்வளவு டிகிரி வரும்? 100 டிகிரி வருமா? எஸ் சார். ஓகே, ஸோ 100 டிகிரி இதுன்றது கான்ஸ்டன்ட் கிடையாது. நமக்கு கொடுத்துருக்கிற டைரக்ஷன் ஆங்கிளை பொறுத்து எல்லாமே வேரி ஆகும். ஸோ இப்போ நமக்கு இங்க கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம 100 டிகிரிக்குள்ள ரொட்டேஷன் மட்டும் வரைஞ்சோம்னா போதும். இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இங்க இருந்து இது வரைக்கும், இதுல நம்ம எதுவுமே வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு இந்த 100 டிகிரிக்குள்ள போர்ஷன் மட்டும் நம்ம ட்ரேஸ் பண்ணா போதும். புரியுதா? புரிஞ்சுதா? ஸோ எப்படி டயக்ராம் ப்ரொசீட் பண்றது அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு எத்தனை மில்லிமீட்டர்? 100. ரேடியஸ் கண்ணு 90 சார். ஓகே, ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் 90, ரோலிங் சர்க்கிள்னா ஸ்மால் ஆர் 25 தானே? எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 90 mm-க்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். சரியா? ஸ்கேல் எடுத்து எனக்கு ஒரு கன்வீனியன்ட் டைரக்ஷனா இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்றோம், ஒரு ஆன்சர் ப்ரெசென்ட் பண்றோம்னா, ஸோ அதை வந்து திருத்துறவங்களுக்கு எப்படி கரெக்டா இருக்கும். இப்போ உனக்கு நான் டீச் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இந்த டைரக்ஷன் வச்சு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு பர்ஃபெக்டா இருக்குன்றத நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, 90 mm லைன் வரையணும். ஸோ 90 mm எதுனா ஸ்மால் சர்க்கிள், டைரக்டிங் சர்க்கிளுடைய டயாமீட்டர். ஸோ இதுக்கு மிட் பாயிண்ட் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது 90 mm ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறோம், அப்புறம் லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்னது, எனக்கு இந்த டைரக்டிங் சர்க்கிள் மேல ரோலிங் சர்க்கிள் வரணும். ஸோ ரோலிங் சர்க்கிளுக்கு மொத்தம் எவ்வளவு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க? ரோலிங் சர்க்கிளுக்கு எவ்வளவு டயாமீட்டர்? 50 சார். 50. ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க 9 வரைக்கும் எனக்கு டைரக்டிங் சர்க்கிள் வந்துடும். அதுல இருந்து பிளஸ் 25. 9 பிளஸ் 25 எவ்வளவு வரும்? 9 பிளஸ் 25 34. 9 பிளஸ் 25 டா, அதாவது 90 mm பிளஸ் 25 mm மொத்தம் எத்தனை மில்லிமீட்டர்?
கண்ணு 90 மில்லிமீட்டர் 25 மில்லிமீட்டர் ஆட் பண்ண எவ்வளவு வரும்? 115. ஸோ 115ல எனக்கு சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் ஒரு ரோலிங் சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட். ஸோ பிளஸ் 25 ஆட் பண்ணா 11.5, அதாவது 115 பிளஸ் 25 ஆட் பண்ணோம்னா 140 வருமா? ஏன்னா 11.5ல சின்ன சர்க்கிளுடைய மிட் பாயிண்ட், அடுத்தது 14ன்றது அதனுடைய டயாமீட்டர் பாயிண்ட். ஸோ அப்போ 3 பாயிண்ட் நம்ம ட்ரேஸ் பண்றோம். எதுக்கு ட்ரேஸ் பண்ணிருக்கோம் தெரியுதா? கண்ணு எதுக்காக ட்ரேஸ் பண்ணிருக்கோன்றது ஏதாச்சும் தெரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க இருந்து 90 வரைக்கும் என்னது ஒன்னோட டைரக்டிங் சர்க்கிள் எனக்கு இது வரைக்கும் கிராஸ் ஆகும். ஸோ டைரக்டிங் சர்க்கிள் மேல என்னோட ரோலிங் சர்க்கிள் பாயிண்ட்ஸ் நான் மொத்தமா ட்ரேஸ் பண்ணிருக்கேன். ஸோ டோட்டலா எனக்கு லென்த் இங்க எவ்வளவு எடுக்கணும்? நானு எவ்வளவு எடுத்திருக்கோம் டோட்டல் லென்த்? டோட்டல் லென்த் எவ்வளவு எடுத்திருக்கோம்? 140. புரியுதா? 140 எப்படி வந்துச்சுன்னு தெரியுதா? ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து ஆங்கிள் ட்ரேஸ் பண்ணும். ஸோ நான் தீட்டா வேல்யூ எவ்வளவு ஃபைண்ட் பண்ணியிருக்கேன்? ஆங்கிள் ஈக்குவல் டு ஆங்கிள் எவ்வளவு ஃபைண்ட் பண்ணியிருக்கேன்? 100 டிகிரி ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 100 இங்க நான் ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே 140 mm. ஸோ ஆங்கிள் வரைகிறதுக்கு ப்ரொட்ராக்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு இது மிட் பாயிண்ட். இங்க இருந்து ப்ரொட்ராக்டர் இந்த லைனுக்கு மேட்ச் பண்றேன். இங்க இருந்து எனக்கு எத்தனை டிகிரி மார்க் பண்ணும்? 100 டிகிரி மார்க் பண்ணும். ஸோ எங்க இருந்து 0 கவுண்ட் பண்றேன்? இங்க இருந்து 0, 10, 20, 30 அந்த மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்துட்டு 100 எனக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகேவா? சில பேர் 80ல மார்க் பண்ணி வச்சிருவீங்க இந்த சைடு பார்த்துட்டு. ஸோ எங்க இருந்து 0 ஸ்டார்ட் ஆகுதுன்றத கரெக்டா நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ இது எனக்கு 100 டிகிரி. ஸோ 100 டிகிரி போட்டுட்டு என்ன பண்றேன்? இப்போ ஒரு 100 டிகிரிக்கும் லைன் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த லைன் வந்துட்டு எனக்கு எவ்வளவு தூரம் வேணா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு எந்த இடத்துல க்ளோசிங் கர்வ் முடியுது அப்படின்றது எனக்கு ஆர் கட் பண்ணும்போது தெரியும். ஸோ நான் அப்ராக்சிமேட்லி இவ்வளவு தூரம் நான் இழுத்து விட்டுக்கிறது. மெஷர்மெண்ட் எடுத்து போட்டாலும் ஓகே, இல்லை மெஷர்மெண்ட் இல்லாம போட்டாலும் கரெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரிய சர்க்கிள் இருக்கு இல்லையா, டைரக்டிங் சர்க்கிளுடைய ரேடியஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஸோ பெரிய சர்க்கிள் ரேடியஸ் எவ்வளவு? டைரக்ட் ஆல்ரெடி நம்ம 90க்கு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்டா? இது வரைக்கும் தானே 90. எஸ் சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இங்க ஒரு ஆர்க்கை ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் என்னுடைய டைரக்டிங் சர்க்கிள்ல என்னோட ஸ்மால் சர்க்கிள் ரொட்டேட் ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்தது நான் என்ன பண்றேன்னா சின்ன சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதுக்கு எவ்வளவு டயாமீட்டர்? சாரி ரேடியஸ் 2.5. 25 mm தானே இதுக்கு. ஸோ இந்த 25 mm நான் ஆல்ரெடி இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த 25 அப்படியே நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துட்டு இந்த சர்க்கிள் முடிச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு கான்செப்ட் என்ன? நம்ம டைரக்டிங் சர்க்கிளுடைய போர்ஷன் ஆங்கிள் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த ஸ்மால் சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் வந்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா என்ன கர்வ் ட்ரேஸ் ஆகுது அப்படின்றது பண்ணணும். அதுதான் நமக்கு எபிசைக்ளாய்டுன்னு சொல்றோம். புரியுதா? என்ன புரிஞ்சுதா? எஸ் சார். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சைக்ளாய்டில் வரைஞ்ச மாதிரியே பாயிண்ட்ஸ் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ எதர் நம்ம சர்க்கிளை வந்துட்டு 8ஆ டிவைட் பண்ணி போடலாம், அல்லது 12ஆ டிவைட் பண்ணி போடலாம். ஸோ இங்க வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் நம்ம 8ஆ டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ப்ரெசிஷன் கிடைக்கும். 12ஆ டிவைட் பண்ணி போட்டோம்னா இன்னும் ஹை ப்ரெசிஷன் கிடைக்கும். சரியா? இப்போதைக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்காக சர்க்கிளை வந்துட்டு 8ஆ டிவைட் பண்ணி போடலாம். ஸோ சர்க்கிள் 8ஆ டிவைட் பண்றதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கு. சரியா? இங்க ஒரு சென்டர் லைன் கிராஸ் பண்ணியிருக்கோமா?
கண்ணு சொல்லுங்க. இங்க ஒரு லைன் இருக்கா? சோ அந்த லைனுக்கு ப்ரொட்ராக்டர் மேட்ச் பண்ணிட்டு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம மார்க் பண்றோம். சோ இங்க வந்துட்டு 90ல ஒரு பாயிண்ட். ஓகேவா? அடுத்தது இந்த சைடு 45ல ஒரு பாயிண்ட். அடுத்தது இந்த சைடு 45ல ஒரு பாயிண்ட். சோ இந்த சைடு 45ன்றது உனக்கு அப்ப இந்த இடத்துல வரும். 30, 50க்கும். சோ இந்த 3 பாயிண்ட்டையும் மேட்ச் பண்ணி நீ என்ன பண்ணணும்? சர்க்கிள டிவைட் பண்ணிக்கணும். சோ இப்ப என்ன பண்றோம் இனிஷியலா? சோ இங்க இருந்து இந்த பாயிண்ட்க்கு மேட்ச் பண்றோம். ஓகேவா? சோ அடுத்தது இங்க இருந்து சென்டர் லைனை மேட்ச் பண்ணி இங்க அவுட்டர்ல கொண்டு வந்துடுறோம். சோ இது ஒரு டிவிஷன் பாயிண்ட். சோ அடுத்தது இங்க இருந்து சென்டர் லைனை மேட்ச் பண்ணி இங்க அதே மாதிரி இந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். சென்டர் லைன் கிராஸ் பண்ணி இங்க வந்து முடிகிற மாதிரி. ஆக்சுவலா இது வந்துட்டு மார்க் பண்ணது எதுக்கு அப்படின்னா நம்ம சர்க்கிள் வந்துட்டு கரெக்டா டிகிரி வச்சு கம்ப்ளீட் பண்றதுக்கு தான். சோ அது எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் சர்க்கிள் வரைக்கும் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி. ஓகேவா? கண்ணு புரிஞ்சுதா சர்க்கிளை டிவைட் பண்ணது? சார் 12 பார்ட்ஸ் டிவைட் பண்ணுமா சார்? இல்ல 8 பார்ட்ஸ் டிவைட் பண்ணா போதுப்பா. 12 தேவையில்ல. ஓகே. ஓகேவா? சோ இப்போ நம்ம டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் நேமிங் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நேமிங் கரெக்டா பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு சர்க்கிள் எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது, எந்தெந்த பாயிண்ட்ஸ் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். சோ இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா பாயிண்ட்ஸுக்கு இப்ப நம்ம நேமிங் வந்து எழுதிக்கலாம். சோ இது வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ அதனால இதை நான் O அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறோம். இது எனக்கு சர்க்கிள் ரொட்டேட் ஆகிற ஸ்டார்டிங் பாயிண்ட், அதை Pன்னு எடுத்துக்கிறோம். சோ இந்த டிவிஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இங்க இருந்து எடுத்துக்கிறோம். இது 1, செவன், இந்த டிவிஷன் பாயிண்ட் 8. ஸோ நேமிங் கரெக்டா எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் 8ல இருந்து ஒரு ஆர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட் 8ல இருந்து 90 mmக்கு. ஸோ அதே மாதிரி பாயிண்ட் 7, 6, 5, 4 இதுல எல்லாத்துலயும் இருந்து இந்த எண்ட் லைன் வரைக்கும் நம்ம ஆர்க் வந்து டிரா பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இங்க சென்டர் பாயிண்ட் வந்து நான் சி அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அத சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா எது எது எங்க மார்க் பண்ணிருக்கோன்னு? ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இதுதான் காமன் பாயிண்ட். ஸோ இந்த காமன் பாயிண்ட்ல இருந்து நான் இப்போ எல்லா இடத்துலயும் வந்து ஆர் கட் பண்ண போறேன். ஸோ எங்க இருந்து அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 7ல இருந்து ஓகே. ஸோ இங்க இருந்து நான் ஆர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா அது கரெக்டா எக்ஸாக்டா 1 வழியா கிராஸ் ஆகணும். ஸோ அப்ராக்சிமேட்லி எனக்கு 1 வழியா கிராஸ் ஆகுது. எது வரைக்கும்? இந்த பாயிண்ட் வரைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது பாயிண்ட் 6ல இருந்து கண்ணா சென்டர் பாயிண்ட் நம்ம மாத்தவே இல்லை. ஓகேவா? அது புரியுதா? சென்டர் பாயிண்ட் மாத்தாம தான் நம்ம ஆர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது 6ல இருந்து ஸோ 6ல இருந்து கிராஸ் பண்ணா கரெக்டா 2 டச் பண்ணி போகும். அடுத்தது 5ல இருந்து ஸோ 5ல இருந்து கட் பண்றப்போ எது வழியா கிராஸ் ஆகும்? 3 வழியா கிராஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்தது
பெண்டிங் 4 அடுத்தது மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் கட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஃபோர்த் பாயிண்ட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் நமக்கு பெண்டிங் என்னன்னா மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க் நம்ம கட் பண்ணணும். மிட் பாயிண்ட் எதுவும் தெரியுது இல்லையா? மிட் பாயிண்ட் என்னன்னு மார்க் பண்ணியிருக்கோம், சீன்னு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வச்சுட்டு மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்க்கு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் வரைஞ்ச ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதா? இது வரைக்கும் வரைஞ்ச ஸ்டெப்ஸ் புரிஞ்சுதா? சார் அந்த சர்க்கிள் அந்த 8% டிவைட் பண்றீங்களா சார்? ஆமா கண்ணு. அதான் சார் எனக்கு கரெக்டா வர மாட்டேங்குது சார். ஒண்ணும் இல்லப்பா, இப்ப நம்ம இந்த ஆல்ரெடி இந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? நான் ஒரு டைம் மறுபடியும் ரீசஃபில் பண்றேன் என்னென்ன பண்ணுங்கிறத. ஓகே சார். ஒரு நிமிஷம் இருக்கா, நீ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேம், அப்படியே ரீப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது இல்லையா உனக்கு? எஸ் சார். ஸோ இந்த லைன் பார்த்தனா ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கு. ஒரு ஸ்டெப் பேக் போய்க்கலாம். இந்த லைன் ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இங்க வச்சுட்டு 90ல ஒரு பாயிண்ட், 45ல ஒரு பாயிண்ட், நீங்க பாரு அப்படியே கவனி. ஸோ இங்க 90ல ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிருக்குமா? எஸ் சார். ஸோ அடுத்தது இந்த சைடு 45ல ஒரு பாயிண்ட், இந்த சைடு 45ல ஒரு பாயிண்ட். ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். இப்போ மீட்டிங் பிரேக் ஆகும். ஸோ அகைன் இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்கிற ஸ்டெப்ஸ் நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே சார். இப்போ பிரேக் ஆகும், மறுபடியும் இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க.